நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டிய நேரம் இது என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். நீட் தேர்வு முறைகேடுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்கள். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆங்கில ஊடகத்திற்கு செய்தியாளர் சந்திப்பு மூலமாக நீட் தேர்வு தொடர்பான பல்வேறு விவரங்களை தெரிவித்திருக்கிறார். அது குறிப்பாக நீட் 3 முக்கிய வாக்குறுதிகளுடன் அறிமுகப்படுத்தப்பட்டது எனவும், சுமையை குறைத்தல், அதே போல வணிகமயமாக்குதலை ஒழித்தல் மற்றும் தரத்தை மேம்படுத்தல் உள்ளிட்ட 3 முக்கிய வாக்குறுதிகளுடன் நீட் தேர்வு என்பது தொடங்கப்பட்டதாகவும், ஆனால் இந்த 3 முக்கிய தீர்வுகளும் தற்போது வரையிலும் காணப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எந்த ஒரு ஆட்சத்திலும் நீட் தேர்வு தோல்வி அடைந்திருக்கிறது எனவும், இது கற்றலின் மையத்தை பள்ளிகளிலிருந்து பயிற்சி மையங்களுக்கு மாற்றி இருக்கிறது, அவ்வளவுதான் என்றும் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வின் பிரச்சனை எப்போதுமே நடைமுறை சாத்தியம் மட்டுமல்ல எனவும், இது கட்டமைப்பு ரீதியாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். சமீப நிகழ்வுகள் அந்த கவலையை உறுதிப்படுத்தி இருப்பதாகவும், தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய மாணவர்களின் போராட்டம் மத்திய அரசுக்கு ஒரு விழிப்புணர்வு அழைப்பாக அமைய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களை நம்ப வேண்டிய நேரம் இது எனவும், நீட் தேர்வை ஒழிக்க வேண்டிய நேரம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக 3 கட்டமைப்புகளோடு கொண்டு வரப்பட்ட இந்த நீட் தேர்வு என்பது அந்த 3மே தற்பொழுது நடைமுறைப்படுத்தவில்லை எனவும், நீட் தேர்வு என்பது கற்றல் மையத்தை தான் தற்பொழுது கொண்டு சென்று இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களை நம்ப வேண்டிய நேரமாக இருப்பதாகவும், நீட் தேர்வை ஒழிக்கக்கூடிய நேரமாகவும் இது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் இருந்தபோது ராஜன் தலைமையிலான குழு பரிந்துரைப்படி சட்டப்பேரவையில் நீட் தேர்வு விளக்க மசோதாவை ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருப்பினும், மத்திய அரசும் ஆளுநரும் மாநிலங்களின் கவலையை கண்டுகொள்ள மறுத்துவிட்டதாகவும், மருத்துவ கல்லூரிகளின் நிதி அளித்து நிர்வாகம் செய்யும் மாநிலங்களை மாணவர் சேர்க்கை கொள்கையை வாக்கும் நம்ப வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுக ஆட்சியில் என்னென்ன நீட் தேர்வுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது என்பது தொடர்பாகவும் விளக்கமாக தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களின் இடங்களை மத்திய தொகுப்பிற்கு மாற்றுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கும் பெண் மாணவர்களின் கல்வி வாய்ப்புகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது எனவும், மத்திய அரசு அதிகார பொறுப்பை கைவிட்டுவிட்டு மாநிலங்கள், பள்ளிகள் மற்றும் மாணவர்களுக்கு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதே தற்போதைய அவசர தேவையாக இருக்கும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டிய நேரம் இது என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். நீட் தேர்வு முறைகேடுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்கள். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆங்கில ஊடகத்திற்கு செய்தியாளர் சந்திப்பு மூலமாக நீட் தேர்வு தொடர்பான பல்வேறு விவரங்களை தெரிவித்திருக்கிறார். அது குறிப்பாக நீட் 3 முக்கிய வாக்குறுதிகளுடன் அறிமுகப்படுத்தப்பட்டது எனவும், சுமையை குறைத்தல், அதே போல வணிகமயமாக்குதலை ஒழித்தல் மற்றும் தரத்தை மேம்படுத்தல் உள்ளிட்ட 3 முக்கிய வாக்குறுதிகளுடன் நீட் தேர்வு என்பது தொடங்கப்பட்டதாகவும், ஆனால் இந்த 3 முக்கிய தீர்வுகளும் தற்போது வரையிலும் காணப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எந்த ஒரு ஆட்சத்திலும் நீட் தேர்வு தோல்வி அடைந்திருக்கிறது எனவும், இது கற்றலின் மையத்தை பள்ளிகளிலிருந்து பயிற்சி மையங்களுக்கு மாற்றி இருக்கிறது, அவ்வளவுதான் என்றும் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வின் பிரச்சனை எப்போதுமே நடைமுறை சாத்தியம் மட்டுமல்ல எனவும், இது கட்டமைப்பு ரீதியாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். சமீப நிகழ்வுகள் அந்த கவலையை உறுதிப்படுத்தி இருப்பதாகவும், தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய மாணவர்களின் போராட்டம் மத்திய அரசுக்கு ஒரு விழிப்புணர்வு அழைப்பாக அமைய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களை நம்ப வேண்டிய நேரம் இது எனவும், நீட் தேர்வை ஒழிக்க வேண்டிய நேரம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக 3 கட்டமைப்புகளோடு கொண்டு வரப்பட்ட இந்த நீட் தேர்வு என்பது அந்த 3மே தற்பொழுது நடைமுறைப்படுத்தவில்லை எனவும், நீட் தேர்வு என்பது கற்றல் மையத்தை தான் தற்பொழுது கொண்டு சென்று இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களை நம்ப வேண்டிய நேரமாக இருப்பதாகவும், நீட் தேர்வை ஒழிக்கக்கூடிய நேரமாகவும் இது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் இருந்தபோது ராஜன் தலைமையிலான குழு பரிந்துரைப்படி சட்டப்பேரவையில் நீட் தேர்வு விளக்க மசோதாவை ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருப்பினும், மத்திய அரசும் ஆளுநரும் மாநிலங்களின் கவலையை கண்டுகொள்ள மறுத்துவிட்டதாகவும், மருத்துவ கல்லூரிகளின் நிதி அளித்து நிர்வாகம் செய்யும் மாநிலங்களை மாணவர் சேர்க்கை கொள்கையை வாக்கும் நம்ப வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுக ஆட்சியில் என்னென்ன நீட் தேர்வுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது என்பது தொடர்பாகவும் விளக்கமாக தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களின் இடங்களை மத்திய தொகுப்பிற்கு மாற்றுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கும்
பெண் மாணவர்களின் கல்வி வாய்ப்புகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது எனவும் மத்திய அரசு அதிகார குறிப்பை கைவிட்டுவிட்டு மாநிலங்கள், பள்ளிகள் மற்றும் மாணவர்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதே தற்போதைய அவசர தேவையாக இருக்கும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.